அவர் உன்னை தமது சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். சங்கீதம் 91:4 நாம் இப்படி காணலாம். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி பாதுகாப்பாளோ அதுபோலதான் தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். உலகம் உன்னை காயப்படுத்த முயன்றாலும், பயம் உன்னை நடுங்க வைத்தாலும் தேவன் சொல்கிறார், வா என் சிறகுகளின் கீழ் என்று. அங்கே குற்றச்சாட்டு இல்லை, அங்கே தண்டனை இல்லை, அங்கே பாதுகாப்பு மட்டுமே. அவர் உன்னை சிறகுகளால் மூடுவார். அதாவது உன்மேல் வரும் தாக்குதலை முதலில் அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீ தனியாக போராடுகிறாய் என்று நினைக்காதே. உன் கண்களுக்கு தெரியாதபடி தேவன் உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பை அமைத்திருக்கிறார். நம்ம பார்க்கலாம், சில நேரங்களில் கோழி தன் குஞ்சுகளுடன் இரை மேய்ந்து கொண்டிருக்கும் போது வானத்தில் கழுகு பறந்து அந்த குஞ்சுகளை தூக்க வரும்பொழுது அந்த கோழி தன் செட்டைகளை விரிக்கும். அந்த ஒரு சத்தம்தான் போடும். அந்த குஞ்சுகள் எல்லாம் அதற்கீழ் வந்து அடைந்து கொள்ளும். அதுபோலதான் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நீ தனியாக போராடுகிறாய் என்று நினைக்காதே. உங்கள் கண்களுக்கு தெரியாதபடி தேவன் உன்னை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பை அமைத்திருக்கிறார். வெளியில போகும்போதும் திரும்ப வரும்போதும் தேவன் இன்னைக்கும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறாருங்க. உலகம் பாதுகாப்பை வாக்குறுதி தரலாம், ஆனால் உண்மையான பாதுகாப்பு தேவனுடைய சிறகுகளின் கீழ்தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.